ம் எங்க என்ன சின்ன பொண்ணை காணோம். சரி, தேவி ஊருக்கு வேற போறா, நம்மளே போயிடுவோம் அவன் வீட்டுக்கு. எங்க போகுது இந்த வசந்தி அக்கா? கூப்பிடுவோம். வசந்தி அக்கா. வா சின்ன பொண்ணு, உன்னைய தான் இவ்வளோ நேரம் தேடிக்கிட்டே இருந்தேன். இப்போதான் தேவி வீட்டுக்கு போகலான்னு கிளம்புனேன். தேவி அக்கா வீட்டுக்கு போறீங்களா? எதுக்கு? என்ன சின்ன பொண்ணு, உனக்கு விஷயம் தெரியாதா? என்ன விஷயம்? தேவி அக்கா வீட்டில் எதுவும் ஃபங்க்ஷனா என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. தேவி அவங்க குடும்பத்தோடு சேர்ந்து எல்லாரும் ஊருக்கு போகிறாங்க. அப்படியா? என்கிட்ட சொல்லவே இல்லை. எனக்கே இன்னைக்கு காலையில் தான் தெரியும். எல்லாருமா போறாங்க? இல்லை இல்லை, அவங்க வீட்டுக்காரனும் நம்ம வீட்டில் தான் இருக்காங்க. மற்ற எல்லாரும் சேர்ந்து போகிறாங்க. அப்படின்னா கையல் குடும்பமா வருது? அது என்னன்னு தெரியல. இங்கே வந்து கூட்டிகிட்டு போவாங்களாம். கையல் குடும்பமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க போய் தேவி அக்காட்ட பேசுவோம். சரி வா சின்ன பொண்ணு போவோம். வர வர தேவி அக்கா என்கிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டேங்குது. ஆனால் இந்த வசந்தி கிட்ட எல்லாத்தையுமே சொல்லுது. ஏன் தான் இந்த தேவி அக்கா இப்படி பண்ணுதோ தெரில. இன்னொரு வாட்டி பட்டாதான் திருந்தும் போல தேவி அக்கா. தேவி உள்ளார என்ன பண்ற? அந்த வரேன் வசந்தி. பாரேன், 2 பேத்துக்கு எவ்வளோ வேவ் லென்த் இருக்குன்னு குரல்லே கண்டுபிடிச்சிருச்சு இந்த தேவி அக்கா. நம்மளாம் தேவி அக்கான்னு கூப்பிட்டோம்னா யாரு அப்படின்னு கேட்கும். வசந்தி கூப்பிட்டோம், யார் வசந்தியா இருந்தா வரேங்குது. வாங்க வாங்க, என்ன 2 பேரும் ஜோடி போட்டு வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? என்ன விஷயம்னு நீ தாங்க்கா எங்களுக்கு சொல்லணும். நீ எங்கேயோ ஊருக்கு போறியாமே, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஆமாண்டி சின்ன பொண்ணு, ஒரு 4 நாளாக இதை பேசிக்கிட்டு தான் இருந்தோம். கன்ஃபார்மாக போகிறோமா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதனால தான் நான் யார்கிட்டையுமே சொல்லலை. சும்மா போய் சொல்லாதக்கா. இந்த வசந்தி அக்கட்ட மட்டும் சொல்லியிருக்க ஊருக்கு போகிறோம்னு. சின்ன பொண்ணு, அது வேற ஒன்றும் இல்லை. காலையில் வசந்தி வீட்டுக்கு வந்துச்சு. அப்போ தேன்னு பேசினால பேக்கெல்லாம் பேக் பண்ணிட்டு இருந்தேன்னா அதனால என்னக்கான்னு கேட்டுச்சு. அதனால சொன்னேன். மற்றபடி நான் அவகிட்ட போய் வீட்டிலாம் போய் சொல்லலை. ஏன் சின்ன பொண்ணு, உன்கிட்ட சொல்லலைன்னு கோவமா? சேச்சே, நான் ஏன் கோவப்பட போகிறேன்? இல்லை, எப்போவுமே சொல்லுமே, இன்னைக்கு சொல்லவே காணாமே. நீங்கள் சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறேனே, அதனால கேட்டேன். கோச்சிக்காத சின்ன பொண்ணு, உங்களெல்லாம் நம்பி தான் நான் என் வீட்டுக்கார விட்டுட்டு போகிறேன். ஏன்க்கா, அண்ணன் உங்க கூட வரலையா? அட, நானும் எவ்வளோ வாட்டியை கூப்பிட்டுட்டேன். அவங்களும் டூர் வந்து ஒரு 5-6 நாள் போடுறாங்களா. இவர் கடைக்கு வேலைக்கு லீவும் போட முடியாது பார்த்துக்கோ. அப்படியே லீவும் போட்டாலும் சம்பளத்தை பிடிப்பாங்க, இல்லைன்னா ஆளையே தூக்கிடுவாங்களாம். அப்படி இருக்கும்போது நம்ம கடையை விட்டுட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. அட என்னக்கா, என்னைக்காவது ஒரு நாள் தானே. சம்பாரிச்சு என்ன பண்ண போகிறோம்? அப்பப்போ இந்த உலகத்தை சுற்றி பார்த்தா தான் அதுக்கும் மதிப்பு. காசு சேர்த்து வச்சுருந்துட்டு ஒன்றுமே அனுபவிக்கலான்னா கடைசி காலத்தில் ஒன்றுமே அனுபவிக்கலன்னு மனசில் ஒரு விரக்தியாக இருக்கும்ல. எல்லாம் சொல்லியாச்சு சின்ன பொண்ணு. அவர் கேட்டாதானே. என்னமோ அவர் தான் இந்த குடும்பத்தை எடுத்து நடத்துகிற மாதிரியும் ஓடிக்கிட்டு இருக்காரு. சரி, ஏதோ குடிப்பழக்கம் இல்லாமல் நல்லபடியாக நல்ல விஷயத்துக்காக தானே நிற்கிறாரு. அதுக்காக நானும் எதுவும் சொல்லலை. சரி தேவி, நீ போனதுக்கப்புறம் அண்ணனை நான் பார்த்துக்கிறேன். என்ன, நீ ஒன்றும் கவலைப்படாத. அக்கா, அண்ணெல்லாம் சாப்பாடுக்கெல்லாம் என்னக்கா பண்ணுவார்? நான் வேணா எங்கள் வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சின்ன பொண்ணு. நான் புளி சாதம் கிண்டி வச்சுருக்கேன். அது ஒரு 2 நாள் தாங்கும். அப்புறம் ஒரு சட்னி ஒன்று, தக்காளி சட்னி ஒன்று, அது ஒரு 3 நாள் தாங்கும். அப்புறம் மாவு அரைச்சி வச்சுருக்கேன். அவர் இட்லியோ தோசையோ இல்லை பொடியெல்லாம் கூட இருக்குது. அவர் சாப்பிட்டுக்குவார் சின்ன பொண்ணு. அப்பப்போ ஒரு 8 வந்து அண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோ. வேற ஒன்றும் வேணாம். சரிக்கா. வசந்தி, நீயும் ஒரு 8 வந்து பார்த்துக்கோ என்ன? சரி தேவி, கண்டிப்பாக வந்து பார்த்துக்கிறேன். நான் உங்களெல்லாம் நம்பி தான் நான் அவரை விட்டுட்டே போகிறேன். நீங்கள் தான் நல்லபடியாக பார்த்துக்கணும். நான் டெய்லி உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறேன் என்ன? சரிக்கா. எப்போ கிளம்புற? இன்னும் 1 மணி நேரத்தில் கிளம்பிடுவேன். அங்கே எல்லாரும் கிளம்பிட்டாங்களாம். அங்கேருந்து இங்கே வரத்துக்கு 1 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் தான் கிளம்பி போகணும். சரி சரி தேவி, எந்த ஊர் போகிறீங்க? ஏதோ பெங்களூரு மைசூரு அப்படின்னு சொன்னாங்க. எந்த ஊருன்னு தெரில கரெக்டாக. வண்டியில் ஏறினதுக்கப்புறம் தான் தெரியும். கையில் தான் விடாபடியா வாமா அப்படின்னு பிடிச்சி இழுத்துட்டு போகிறா. இல்லைன்னா நான் போயிருக்கவே மாட்டேன். அட என்னக்கா, நீனு எப்பயாவது தான் போக முடியும். அதுவும் இந்த மாதிரி சான்ஸ்லாம் கிடச்சிதுன்னா விடவே கூடாது. உடனே ஓடிடணும். கூப்பிடலன்னா கூட பரவாயில்ல, நான் வரேன்னு சொல்லிட்டு ஓடிடணும். நானும் அப்படிதான். கூப்பிடலன்னா கூட வரேன்னு சொல்லிட்டு ஓடிடுவேன். நீ தான் கூப்பிடாத வீட்டுக்கும் போவ, சாப்பிடக்கூடாத இடத்துலையும் சாப்பிடுவ. உனக்கு சொல்லவா வேணும்? என்ன சின்ன பொண்ணு, எதுவும் சொன்னியா அப்ப? இல்லைக்கா, நான் ஏன் சொல்ல போகிறேன்? நான் என்ன சமைக்கிறதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தேன் மனசுக்குள்ளார. அது வெளியில் கேட்டுருச்சா என்ன? அதெல்லாம் இல்லை சின்ன பொண்ணு. நான் அண்ணனை பார்த்துக்கிறேன்னு சொன்னனால ஏதாவது நியாயம் இருக்கும். இந்த அக்கா எதுக்கு அண்ணனை பார்த்துக்கிறேன்னு சொல்லுது? என்னமோ சமைச்சு கொடுக்குற மாதிரி. மத்தியானம் காலையிலலாம் என்கிட்ட தான் குழம்பு, காய், இட்லி எல்லாத்தையும் வாங்கிட்டு போகுது. இதுவே ஓசி, இது இன்னொரு ஓசி கொடுக்க போதா?
என்ன சின்ன பொண்ணு வாய்க்குள்ளாரே பேசிக்கிட்டு இருக்க? சதம்டா தான் பேசுவேன். ஒன்றும் இல்லைக்கா, சும்மா தான். சரி சின்ன பொண்ணு, நான் போய் கிளம்புறேன். என்ன? ஆ சரிக்கா. வசந்தி, நானும் கிளம்புறேன். லேட் ஆயிடுச்சு. கையில் வேற ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருப்பா. சரி, நான் போய் கிளம்புறேன். என்ன? சரி தேவி. ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டியா? அதெல்லாம் நேற்றே எடுத்து வச்சுட்டேன். குளிச்சுட்டேன். இப்போ மூஞ்சி கை காலெலாம் அலசிட்டு அதுக்கப்புறம் போய் மேக்கப் போட்டு ரெடி ஆக வேண்டியதான். சரிக்கா, நாங்கள் அப்படியே வீட்டுக்கு போகிறோம். கிளம்புனதுக்கப்புறம் சொல்லு. சரி சின்ன பொண்ணு, டெய்லியும் ஃபோன் அடிக்கிறேன். சரிக்கா. அப்படியே நாங்களும் கிளம்புறோம் தேவி. சரி வசந்தி. அப்பாடா, ஒரு வழியாக டூருக்கு கிளம்பியாச்சு. டூருக்கு இந்தா கிளம்போம் அந்தா கிளம்போன்னு சொல்லி சொல்லி இன்ட்டே நாளே தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. இப்போ ஒரு வழியாக கிளம்பியாச்சு. ஏன் தானே, உனக்கு டூர்னா ரொம்ப பிடிக்குமா என்ன? ஆமாம் மாமா, எனக்கு டூர்னா ரொம்ப பிடிக்கும். மாப்பிள்ள, அவளுக்கு வெளியில் சுற்றுறதுனா ரொம்ப பிடிக்கும். வீட்டில் வேலை செய்கிறதுக்கு தான் வலிக்கும். ஆமாண்டா, இப்போ உங்ககிட்ட கேட்டாங்க பாரு, நான் வீட்டில் எவ்வளோ வேலை செய்கிறேன்னு எங்கள் மாமாட்ட கேட்டு பாரு, அப்போ தெரியும். அப்படியா? இங்கே வந்து ஒரு வேலையும் பார்க்கல நீனு? டேய், நீ வீட்டில் இருந்தால் தானே என்னை வேலை பார்க்குறியா இல்லையான்னு பார்க்க முடியும். நீ தான் ஓடி ஓடி போயிடுறியே. ஏன் தேனு, நைட்டு நான் வீட்டுக்கு தானே வரேன். அப்போ நீ ஒரு வேலையும் பார்க்காம டிவி தானே பார்த்துக்கிட்டு இருக்க? ஆமாண்டா, நைட்டு உட்காந்துட்டு மாவு அரைச்சிட்டு துணி துவைச்சிட்டு விளக்கிக்கிட்டு இருப்பாங்களா? எல்லா வேலையும் முடிச்சுட்டு அஸ்ஸுன்னு உட்காந்துருப்போம். அப்போ நீ வந்துட்டு நான் டிவி பார்க்காம வேற என்னத்தை பார்க்கறதா? மச்சான், தேனு எவ்வளோ வேலை பார்க்குறா தெரியுமா? காலையில் எந்திரிச்சு ப்ரஷ்ஷில் பேஸ்ட்டை வச்சு பல்ல விளக்கி அவ பல்ல இங்கிட்டு காரி துப்பி. இல்லை தேனு, எவ்வளோ வேலை. என்ன நக்கல உங்களுக்கு? இல்லை தேனு, நீ வேலை பார்க்கறது தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏங்க மாமா, இட்லி ஊற்றி சட்னி வைக்கிறதெல்லாம் சொல்ல மாட்டீங்க, காலையில் எந்திரிச்சு இந்த மாதிரி பல்லு விளக்குறதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பின்ன தேனு, அதுவும் ஒரு வேலை தானே தேனு. அண்ணே, சும்மா கலாச்சிக்கிட்டே வராதனே. தேனை பற்றி உனக்கு தெரியும்ல, அப்புறம் நல்லா பிடிச்சி கலாச்சி விட்ருவா. என்னம்மா நீ, நான் என் பொண்டாட்டிக்கு தானே சப்போர்ட் பண்ணுறேன். காலையிலேருந்து என்ன உன்னைய மாதிரியா சும்மாவா இருக்கா? அவ்வளோ வேலை பார்க்குறா. துணியெல்லாம் மடித்து வைக்குது, அப்புறம் வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போடுது, அவள் தான் காய வைக்கிறா. எம்புட்டு வேலை தெரியுமா என் பொண்டாட்டிக்கு? மாமா, பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க, நல்லா பிடிச்சி கடிச்சு வச்சிருவேன் பார்த்துக்கோங்க. நீ என்ன இந்த கடிக்கிறத விடவே இல்லையா தேனு? நல்லா கேட்டுக்கோங்க. அவன் பக்கத்தில் உட்காந்துருக்கானே, அவன் கை ஃபுல்லாக நான் தான் கடிச்சு வச்சுருக்கேன். அந்த தழும்பு கூட அவன்கிட்ட இருக்கும், வேணா பார்த்துக்குங்க. ஏன்னே, தேனுக்கிட்ட நீ என்ன கடி வாங்கலையா என்ன? அச்சோ, நிறைய வாட்டி வாங்கியிருக்கேன்ப்பா. அந்த பயம் இருக்கட்டும். மாப்பிள்ளை எப்படி தான் கடிச்சு வச்சு மிரட்டி வச்சிருக்கியாடி நீனு? அத்தை, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க உங்கள் பொண்ணுக்கிட்ட இருந்து. இட்ஸ் டூ லேட் மாப்பிள்ள. நான் தான் ஆரம்பத்துலேருந்தே சொன்னேன்ல, என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறது நீங்கள் தான் ரொம்ப பாவம்னு. இப்போ பண்ணி என்ன பண்ணுறது? அப்போ புரியல த, இப்போ புரியுது த. எல்லாம் ஒன்று கூட்டிட்டீங்க என்னை போட்டு தாக்கிறதுக்கு. தேனு, நீ தான் பிறந்ததுலேருந்து எல்லாரையும் கடிச்சு போட்டு தாக்குற. இப்போ நாங்கள் உன்னை போட்டு தாக்குறோன்னு சொல்கிறியா? இதில் ரொம்ப பாவப்பட்ட ஜீவன் யார் தெரியுமா? உன்னோட மாமா தான். ஆமாம் ப்ரோ, யாருக்கு புரியுதோ இல்லையோ, என்னோட சுச்சுவேஷன் உங்களுக்கு ரொம்ப புரியுது. நான் தேனு கூட பழகிருக்கல சின்ன வயசில், எனக்கு நல்லா தெரியும் அவளை பற்றி. டேய், நீ ரொம்ப கை கெட்டின தூரம் இல்லைடா, பக்கத்தில் தான் இருக்க. கையை பிடிச்சேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன். திரும்பி வடுவாங்காத. சரிப்பா, நான் பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு வரேன். நீ ஆச்சு உன் புருஷனாச்சு. சரி விடுத்தேனு. அத்தைக்கு ஃபோன் அடிச்சியா? கிளம்பிட்டாங்களான்னு கேட்டியா? கேட்டேன்டா. அத்தை கிளம்பிட்டாங்களாம். நம்ம போகிற தூரம் அவங்க கரெக்டாக ரெடியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், செம்பா சித்தி எங்கே? காணவே காணா. நீ எப்படி சின்ன வயசுலேருந்து கடிக்கிறத விடவே மாட்டேங்கிறியோ, அவளும் அதே மாதிரி தான், உன்னை விடவே மாட்டா. என்னம்மா, எங்கே வெளியில் கிளம்புனாலும் காரில் ஏறினோடனே படுத்து தூங்கிடுறது. ஆமாம், எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் இப்படி தான். எதுலையாவது ஏறிடுச்சுன்னா போதும், கொரட்டை விட்டு தூங்கும். ஓ, இவ்வளோ நேரம் டர்ன்னு கொரட்டை சவுண்டு கேட்டது அவங்கள்ட்ட இருந்து தானா? பின்ன யார்கிட்ட இருந்து வருதுன்னு நினச்ச? உன்கிட்ட இருந்து வருதுன்னு நினச்சேம்மா, நீ கடைசியில் இல்லை. அதானே பார்த்தேன். என்னை நோண்டலைன்னா உனக்கு தூக்கமே வராதே. இல்லையே, நேற்றுலாம் நல்லா தான் தூங்குனேன். உன் வாய் இருக்கே, உன் வாய் எப்பப்பா, உன்கிட்டலாம் மனசை பேச முடியாது. வேணாம் ஆண்டி, வேணாம் 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 வேணாம்
வேணாம் ஆண்டி, என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க ஆண்டி. நான் வாழணும், நான் ராஜா கூட வாழணும். வேணாம் ஆண்டி, வேணாம் ஆண்டி, என்னை விட்டுருங்க. வேண்டாம்.